அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது விக்டர் ஃப்ராங்கிள் அவர்கள் எழுதிய மேன் சர்ச் ஃபார் மீனிங்ன்ற புத்தகத்திலிருந்து நான் இன்ஸ்பயர் ஆன விஷயங்களை பற்றி தான் இன்னைக்கு உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். 1940 காலகட்டங்களில் ஹிட்லருடைய நாசியுடைய கேம்பில் நிறைய ஜூஸ் கைதிகளாக அடைக்கப்பட்டிருக்காங்க. அவங்கள கொடூரமாக கொடுமைப்படுத்தி இருக்காங்க. அந்த காலகட்டத்தில் நம்மளுடைய விக்டர் ஃப்ராங்கிள் அவர்களும் அதே முகாம்களில் அடைக்கப்பட்டிருக்காரு. அந்த நேரத்தில் அங்கே இருந்த கைதிகளின் மனநிலைமையை பற்றி தான் அவர் விளக்கமாக இந்த புத்தகத்தில் எழுதியிருக்காரு. அந்த முகாம்களில் இருந்த கைதிகளை பற்றி அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, அந்த கைதிகளுடைய மனநிலைமை எல்லாருக்குமே கிட்டத்தட்ட தற்கொலை எண்ணம் அவர்களை தொட்டு விட்டு சென்றது அப்படின்ற ஒரு குறிப்பு எழுதியிருக்காரு. ஏன் அப்படின்னா அவ்வளோ ஒரு கொடூரமான சித்திரவதைகள் அங்கே நடந்திருக்கு. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த முகாம்களில் வர்ற அனைவரது குடும்பங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்னே தெரியாத மாதிரி அவங்கள வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அடையாளங்கள், அவங்களுடைய உடைமைகள் எல்லாத்தையுமே பறிக்கப்பட்டிருக்கு. அவங்க அங்கே ஒரு கடும் குளிரில், பசியில், அதுவும் மிக வேதனைக்கு உட்பட்டு அங்கே வாழ்ந்திருக்காங்க. தன்னுடைய சக கைதிகளை கொடூரமான முறையில் கொலை செஞ்சுருக்காங்க. தினம் தினம் அந்த கொலைகளை கண்ணுக்கு எதிராகவே பார்க்கக்கூடிய ஒரு சூழல்லையே அவங்க இருந்திருக்காங்க. நமக்கும் எந்நேரம் வேண்டுமானாலும் இறப்பு ஏற்படலாம் அப்படின்ற ஒரு பயத்தின் உச்சத்திலேயே அவங்கள வச்சிருந்திருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு சூழல்ல அவங்களுடைய மனம் இயல்பாகவே இனி நான் எதுக்கு உயிர் வாழணும், அதற்கு பதிலாக நான் தற்கொலை செய்து கொண்டு என்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது பொதுவாகவே எல்லாருடைய எண்ணமுமே நாம் எதுக்கு உயிர் வாழணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு இயல்பு தான் அப்படின்னு இருந்தால் கூட, இங்கே தான் நம்மளுடைய விக்டர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவங்களுடைய மனம் ஒரு நோக்கம் இன்றி இருக்கிறதுனால தான் அந்த ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அந்த கைதிகள் அனைவரிடமும் இரவு நேரத்தில் விக்டர் ஃப்ராங்கிள் பேசியிருக்காரு. அப்போ அவர் கேட்டிருக்காரு, எல்லாருக்கிட்டையும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையாவது செய்ய வேண்டி இருக்கிறது மீதம் இருக்கிறதா, ஏதாவது செய்து முடிக்க வேண்டிய காரியம் இருக்கிறதா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை எழுப்பியிருக்காரு. அதற்கு அங்கிருந்த ஒவ்வொரு கைதிகளும், நான் என்னுடைய குழந்தைய நல்ல படிப்பு கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், என்னுடைய மனைவியை நான் போய் பார்க்கணும் கண்டிப்பாக அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன், இன்னொருத்தர் நான் என்னுடைய தொழிலை வெற்றிகரமாக முடிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், இப்படி பல விஷயங்கள் முடிக்கப்படாமலேயே இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த நேரத்தில் நம்மளுடைய விக்டர் ஃப்ராங்கிள் இதெல்லாம் சரியாயிரும் அப்படின்ற மாதிரி ஆறுதல் சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த சூழல், அங்கே இருந்த அந்த முகாம் ரொம்ப கொடூரமான முகாம், நம்மளால் அங்கேருந்து தப்பிக்கவே முடியாதுன்ற ஒரு சூழல் இருக்கும்போது அந்த மாதிரி சொன்னோம் அப்படின்னா அது யதார்த்தத்திற்கு அப்பாற்பட்டதாக இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அந்த நேரத்தில் ஒரே ஒரு கேள்வியை தான் கேட்டார். உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காரியத்தை நீங்கள் முடிக்கப்படாமல் இருக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வியை தான் முன் வச்சார். அதற்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பதில் சொன்ன உடனேயே அவங்க மனசுக்குள்ளேயே அவங்கள அறியாமையே, இதற்காகவாவது நாம் உயிர் வாழணும், என்னுடைய மனைவியை நான் எப்படியாவது போய் பார்த்துடணும், என்னுடைய குழந்தைகளை எப்படியாவது நான் படிக்க வச்சிடணும், என்னுடைய தொழிலில் நான் எப்படியாவது வெற்றி அடைஞ்சிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்கள அறியாமையே அவங்களுக்குள்ளே வந்திருக்கு. அந்த ஒரு எண்ணம் தான் அவங்க உயிர் வாழ்கிறதுக்கான ஒரு உந்துதல் சக்தியை அவங்களுக்கு கொடுத்துருக்கு. அப்போ இந்த இடத்துல தான் விக்டர் ஃப்ராங்கிள் லோகோ தெரப்பி அப்படின்ற ஒரு விஷயத்தை முதன்மையாக அங்கே மையப்படுத்தியிருக்காரு. அவருடைய இந்த லோகோ தெரப்பியை பற்றி ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் பேசியிருப்பேன். அதாவது தற்கொலை எண்ணம் கொண்டவங்களுக்கு அந்த தற்கொலையிலிருந்து வெளிவரத்திற்கான ஏதாவது வாழ்க்கையில் ஒரு நோக்கத்தை மட்டும் நாம் ஏற்படுத்திட்டா போதும், அவங்க ஈஸியாக அதிலிருந்து வெளிவந்துருவாங்க அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். அந்த லோகோ தெரப்பி பிறப்பிடமாக இருந்தது இந்த முகாம் தான் அப்படின்றதையும் அவர் குறிப்பிடுறாரு. அப்போ இந்த மாதிரியான கேள்விகள் கேட்ட உடனே அவங்க மனசில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் மாறி அவங்க தற்கொலை பண்ணுறதுக்கான ஒரு சூழல்லேருந்து வெளிவந்து, இந்த கடுமையான சூழலை நான் உயிர் போனாலும் பரவாயில்ல, இறுதி வரை போராடி நான் எப்படியாவது என்னுடைய நோக்கத்தை அடையிறதுக்கான ஒரு முயற்சியை மேற்கொள்வேன் அப்படின்ற அந்த எண்ணத்துக்குள்ளே வந்திருக்காங்க. அப்போ இங்கே என்ன பார்க்கணும் அப்படின்னா, அந்த எண்ணம் மாறின உடனேயே, அதாவது அந்த தற்கொலை எண்ணம் மாறின உடனேயே அவங்க எல்லாரும் அங்கேருந்து தப்பிச்சு போய் அவங்களுடைய நோக்கத்தை அடைஞ்சிட்டாங்கன்றது முக்கியம் இல்லை. அந்த நேரத்தில் அவங்க அடுத்த அடி எடுத்து வைக்கிறதுக்கான ஒரு உந்துதலை அந்த நோக்கம் கொடுத்துருக்கு அப்படின்றது தான் இங்கே நம்ம பார்க்கணும்.
இதை ஒரு உதாரணத்தோடு பார்த்தோம் அப்படின்னா இன்னும் தெளிவாக புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உதாரணத்துக்கு இப்போ ஒருத்தரை ஒரு ரூமில் வச்சு பூட்டிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இருட்டாக இருக்குது, ரொம்ப பெரிய ரூமாக இருக்குது, எங்கே பாதை இருக்குது, எங்கே கதவு இருக்குது, எங்கே வழி இருக்குது அப்படின்றது எங்கேயுமே தெரியலை. ஸோ அந்த ஒரு நேரத்தில் இப்போ அவரை அங்கேருந்து வெளியே வாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவரால் வெளிவர முடியுமா? அவர் என்ன சொல்லுவார்? எனக்கு பாதை எங்கே இருக்குன்னே தெரியலை அப்படின்றது தான் சொல்லுவார். அவர் கையில் ஒரு சின்ன ஒரு விளக்கு கிடைக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ அந்த விளக்குல இருந்து ஒரு சின்ன வெளிச்சம், அதாவது ஒரு அடி எடுத்து வைக்கிறதுக்கான ஒரு வெளிச்சம் கிடைக்குது அப்படின்னா இப்போ அவர் என்ன பண்ணுவார்? ஒவ்வொரு அடியாக அந்த வெளிச்சத்தை பயன்படுத்தி அங்கே இருக்கிற பாதை எங்கே இருக்குது அப்படின்றத அவரே ஈஸியாக கண்டுபிடிச்சிருவார். இப்போ அந்த விளக்கு என்ன பண்ணுச்சு? அவர் ஒரு அடி எடுத்து வைக்கிறதுக்கான ஒரு உந்துதலை கொடுத்தது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதையே தான் இந்த லோகோ தெரப்பியில் இந்த நோக்கம் அப்படின்றது அந்த நேரத்தில் அவங்கள ஒரு அடி எடுத்து வைக்கிறதுக்கான ஒரு உந்துதலை கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தும், அந்த சக்தியை அவங்களுக்கு கொடுக்கும் அப்படின்றது தான் இங்கே நம்ம பார்க்கணும். அப்போ அந்த ஒரு அடி எடுத்து வச்சுட்டாங்க அப்படின்னா அடுத்த அடியை அவங்களே எடுத்து வச்சு அந்த பாதையை அவங்க கண்டுபிடிச்சு அவங்க வாழ்க்கையின் நோக்கத்தை அடையிறதுக்கான ஒரு முயற்சியை அவங்களே மேற்கொள்வாங்க அப்படின்றது தான் இங்கே நம்ம பார்க்கணும். எவ்வளோ ஒரு தத்துவமான ஒரு விஷயம் பாருங்கள். நாம் ஒரு சின்ன விஷயத்தை அவங்கக்கிட்ட ஒரு கேள்வியாக கேட்குறதன் மூலமாக அவங்களுடைய வாழ்க்கையவே நம்ம மாற்ற முடியும். ஏன் அப்படின்னா இந்த தற்கொலை அப்படின்றது ஒரு கணநேர முடிவு தான். அந்த கணநேர முடிவிலிருந்து அவங்க மாற்றம் அடைஞ்சிட்டாலே போதும், ஈஸியாக அதிலேருந்து அவங்க வெளிவந்துருவாங்க அப்படின்றத தான் இங்கே நம்ம புரிஞ்சுக்கணும். அவருடைய வாழ்க்கையில் அந்த முகாம்களில் அவர் எப்படி தன்னை எதிர்கொண்டு அங்கேருந்து வந்தார் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. இப்போ அவருடைய வாழ்க்கையில் ஒரு புத்தகத்தை எழுதி அதை வெளியிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கிரிப்டோட வச்சுருந்துருக்காரு. அந்த ஸ்கிரிப்டை இந்த கைது செய்யும் போது அவங்க வாங்கிட்டாங்க அவர்கிட்ட இருந்து. அதனால் அந்த புத்தகத்தை வெளியிட முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. திரும்ப அந்த புத்தகத்தை எழுதணும். அதே மாதிரி இந்த முகாம்களில் நடந்த மனிதனுடைய மனதின் தன்மையை, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கக்கூடிய அந்த தன்மை எப்படிப்பட்டது, இந்த முகாம்களில் எப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு சூழல்லையும் தன்னுடைய மனதை வலிமையாக வைத்திருக்கும் அந்த சமயத்தில் அவனால் எவ்வளோ பெரிய துன்பங்களையும் எளிதாக எதிர்த்து வர முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் இந்த உலகத்துக்கு தெரிவிச்சாகணும் அப்படின்றத ஒரு நோக்கமாக வச்சுருந்தார். ஒவ்வொரு நாளும் தன்னுடைய நோக்கத்தை கற்பனை செஞ்சு பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. அதாவது தன்னுடைய புத்தகத்தை எழுதி வெளியிடுற மாதிரியாகவும், அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கல்லூரிகள்லையும் போய் இதை பற்றின ஒரு லெக்சர் கொடுக்குற மாதிரியான ஒரு கற்பனையை அவர் தினம் மேற்கொண்டுக்கிட்டே இருந்திருக்காரு. ஸோ அந்த கற்பனையின் மூலமாக அவர் அந்த முகாம்களில் இருக்கக்கூடிய துன்பங்களை எளிதாக சமாளித்து அதை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சக்தி அவருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றத சொல்கிறாருங்க. ஸோ அவர் என்ன நினச்சாரோ அதே மாதிரியே அந்த முகாம்கள்லேருந்து வெளிவந்து இந்த லோகோ தெரப்பி அப்படின்ற விஷயத்தை, மேன் சர்ச் ஃபார் மீனிங் அப்படின்ற இந்த புத்தகத்தை வெளியிட்டு அந்த புத்தகம் உலகம் முழுவதும் ரொம்ப பிரசித்தி பெற்று எக்கச்சக்கமான பிரதிகளை விற்பனை ஆயிருக்கு அப்படின்றதையும் இங்கே நாம் குறிப்பிட்டே ஆகணும். இந்த முகாம்களில் உடலளவில் வலிமையாக இருந்தவர்களை விட மனதளவில் மென்மையாக அமைதியாக இருந்தவங்க தான் இந்த முகாம்களில் சிறப்பாக உயிர் வாழ்ந்தாங்க அப்படின்ற ஒரு குறிப்பையும் அங்கே எழுதியிருக்காருங்க. எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கையை இழப்பது மரணத்தையே வரவழைக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்றது இந்த முகாம்கள்ல இருந்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. உதாரணத்துக்கு இந்த முகாம்கள்ல இருந்த ஒரு கைதி இந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள இந்த உலகப்போர் முடிஞ்சிரும், நாம எல்லாம் இங்க இருந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு கனவு கண்டு கொண்டே இருந்திருக்காரு. அந்த குறிப்பிட்ட காலம் வந்ததுக்கு அப்புறம் அந்த மாதிரியான எந்த ஒரு விஷயமும் நடக்கல. அவரும் அங்கிருந்து வெளியே போக முடியாத ஒரு சூழல் இருக்கும்போது அவர் தன்னுடைய நம்பிக்கையை உடனடியாக இழந்துடுறாரு. அப்படி நம்பிக்கை இழந்த உடனேயே அவர் நோய்வாய்ப்பட்டு சிறிய காலத்துக்குள்ளே அவர் இறந்து விடுறாரு. இதை பார்க்கும்போது தான் உடனடியாக நம்பிக்கை இழப்பது எவ்வளோ ஒரு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும், அது மரணத்தையே கொடுக்கும் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த குறிப்பில் எழுதியிருக்காரு விக்டர் ஃப்ராங்கிள். நாம் எல்லார்கிட்டையும் போய் இனி ஈஸியாக உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் கடந்து வந்துடலாம் அப்படின்னு சொல்லாமல் ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க், ஒரு ஸ்டிமுலேஷனை மட்டும் நம்ம ஏற்படுத்திட்டா போதும், அவங்க அதன் மூலமாக அடுத்தடுத்த கட்டத்துக்கு முன்னேறி வந்துடுவாங்க அப்படின்றத நான் புரிஞ்சுக்க முடியும்.
முடிஞ்சது. இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் எல்லாருமே இதை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் முதல்ல இதை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அதற்கப்புறம் உங்களை சுற்றி இருக்கிறவங்க நண்பர்கள் கிட்ட இதை நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஒரு மனிதனுக்கு புறச்சூழலின் மூலமாக எப்படிப்பட்ட தீங்கை வேணாலும் ஏற்படுத்தலாம். ஆனால் அந்த மனிதனின் அகச்சூழலில் அவன் தீமையாக யோசிக்கணுமா நன்மையாக யோசிக்கணுமா என்பதை அவன் மட்டுமே முடிவு செய்ய முடியும். அதுதான் இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்டிருக்க மிகப்பெரிய ஒரு சுதந்திரம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய மனதை வலிமையாக ஆக்கிக்கொண்டு நம் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட துன்பம் வந்தாலும் இன்பம் வந்தாலும் அதை சமநிலையோடு எதிர்கொண்டு இந்த வாழ்க்கையை நாம் அர்த்தமுள்ளதாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று கூறி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.